ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீனராசிக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறார். இந்த கிரக பயிற்சியின் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான சாதக பாதக பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக கோச்சார பலன்களில் எனக்கு பெரிய நம்பிக்கையே கிடையாது. ஜாதகத்தின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு பலன்களும் தீர்மானிக்கப்படுகின்றன என்பதை நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புவேன். அதனால தான் நம்ம சேனல்களில் பெருசாக கோச்சார பலன் வீடியோலாம் பில்டப் பண்ணி போட்டுகிட்டே இருக்க மாட்டோம். இருந்தாலும் ஒரு 5 முதல் 10% வேலை செய்யக்கூடிய இந்த பலன்களுக்கும் உங்கள் ராசிப்படி இது எப்படி வேலை செய்யுங்கிறத பார்த்துடலாம். இதில் முக்கியமான விஷயம், கோச்சார பலன்கள்ங்கிறது எப்போவுமே ராசிக்கான பலன்கள் தான், அது லக்னத்துக்கானது கிடையாது. இது மேச ராசி, அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்குமான மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தானே தவிர மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது வேலை செய்யுமா சார் அப்படின்னு தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடப்பில் இருக்கும்போது இந்த கோச்சார பலன்லாம் வருதா போகுதாங்கிறது கூட தெரியவே தெரியாது. அது பாட்டுக்கும் கடந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ சிம்மராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போதுனோடனே போச்சு அவ்வளோதான் பயங்கரம், நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு அடி எடுத்து வச்சாலும் கன்னி வெடி வெடிக்கிற மாதிரி வெடித்து செதறிடுவீங்கன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையே அல்ல, நம்பாதீங்க. உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை ஜாதகத்தில் மோசமான தசைகள் நடப்பில் இருக்குது, இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படிங்கும்போது அதனுடைய பாதிப்புகளை சில அளவு நம்மளால் உணர முடியும். பொதுவாக ஒரு ஜாதகத்தை தன்னிச்சையாக செயல்படும் வயதுகள் அப்படிங்கிறத 25 வயசுலேருந்து 60 வயசுக்கான காலமாக பிரிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த ஜாதகம் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தகுதிக்கு வந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சிலர்லாம் 30 வயசுக்கு அப்புறம் தான் சுயமாக முடிவெடுக்கிற அமைப்பிலே இருப்பாங்க. 25 வயசு வரைக்கும் அப்பா அம்மா சொல்கிறபடி படித்தேன், அவங்க சொன்னபடி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனோம், அவங்க சொன்ன பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிட்டோங்கிற மாதிரி தான் நிறைய பேர் லைஃப் போகும். அதனால் இந்த தன்னிச்சையாக ஜாதகம் செயல்படக்கூடிய அமைப்பில் தான் கோச்சார பலனுக்கு முக்கியத்துவமே கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கும். இதையும் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். இப்போ மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா கேத் திசையில் பிறந்து சுக்கர திசை முடிஞ்சு சூரிய திசை போயிட்டுருக்கும் சிலருக்கு 25 வயசில். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சந்திர மகாதிசை போயிட்டுருக்கும், இன்னும் சிலருக்கு செவ்வாய் மகாதிசை போயிட்டுருக்கும், இன்னும் சிலருக்கு ராகு மகாதிசை போயிட்டுருக்கும். குரு மகாதிசை நடந்துகிட்டு இருக்கு சார், நான் மேசராசியில் பிறந்தேன்னா நீங்களாம் 40 வயசு தாண்டி 50 வயசுக்கிட்ட போயிட்டவங்களா இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள், சூரிய திசை 5 வருஷம் இருக்க பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கிட்டாலே கூட சூரியன் 5, சந்திரன் 10, 15, செவ்வாய் 7, 22, ராகு திசை முடியும் போது 40 வயசு முடிஞ்சு 40 to 56ங்கிற ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க. அப்போ தசைகள் என்ன நடக்கிறது என்பதை இங்கே ரொம்ப நுண்ணியமாக கவனிக்கணும். 90% பலன்கள் நீங்கள் பிறந்த ஜாதக அடிப்படையிலேயே முடிவாயிடும். நீங்கள் இப்படி தான் வாழ போகிறீங்க, இப்படி தான் படிக்க போகிறீங்க, இந்த தொழில் தான் பண்ண போகிறீங்க, இந்த வேலை தான் பார்க்க போகிறீங்க, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் இருக்கும், உங்கள் வாழ்க்கை துணை இப்படி தான் இருப்பாங்க, குழந்தைகள் இப்படி தான் இருப்பாங்கன்னு எல்லாமே அதில் முடிவாயிருக்கும். அந்த முடிவாகி விட்ட விஷயங்களே திரும்ப திரும்ப நமக்கு நடக்கும். கோச்சார பலன்கிறதெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்துராதா அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுற விஷயம் தானே தவிர மற்றபடி இதில் ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாதுங்கிறத மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். மேசராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது, 12ஆம் வீட்டுக்கு சனி வரார். இதில் சனி பகவானை 7.5 வருடங்களில் 3ஆக பிரித்து வச்சுக்கலாம். விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி அப்படின்னு. இப்போ உங்களுக்கு வர்றது விரய சனி. 12ஆம் இடத்துக்கு சனி வரார். 10, 11 கூடைய ஜீவன லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துக்கு அவர் வந்தார்னா அவர் அங்கே இருந்தபடி உங்கள் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்ப்பார். அங்கே இருந்தபடி 9ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு. இது எல்லாமே அடுத்து ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பார். சனி பகவானுக்கு 3 பார்வை உண்டு, 3, 7 மற்றும் 10ஆம் இடம். இதில் இவர் பார்க்குற இடங்களில் ஏதாவது கிரகம் இருந்தால் தான் அந்த பார்வையே அஃபெக்ட் ஆகும். அங்கே எந்த கிரகமும் இல்லை, காலியாக கிடக்கு அப்படின்னா இங்கே பார்க்குறாருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும். இதுவும் ஒரு நுணுக்கமான பாயிண்ட். நீங்கள் மேசராசியில் பிறந்து ரிஷபத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலோ, கன்னியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலோ, தனுசில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் தான் இப்போ இந்த சனி பெயர்ச்சியாகி
அவர் மீனத்துக்கு வரும்போது இந்த வீடுகளை பார்க்கிறார் அப்படின்னு கணக்கெடுக்கணும். ரிஷபம் காலியாக இருந்து கன்னி காலியாக இருந்து தனுசு காலியாக இருந்தால் சனி பார்க்குறாருன்னே கணக்கில் எடுத்துக்க முடியாது. அப்போ விரய சனி என்ன செய்யும்? சுப விரயங்களை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது வீடு கட்டுவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து சேர்ப்பீங்க, முதலீடுகள் பண்ணுவீங்க, நல்ல லாபம் இருக்கும், திருமணம் பண்ணலாம், குழந்தை பிறப்புங்கிற மாதிரி மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் ஏற்படும், வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படும், வேலைக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும், ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க, புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. இதெல்லாம் நல்ல தசாபுத்தி நடக்கும்போது. சார் மோசமான தசை நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு உதாரணம், நீங்கள் மேச ராசி கும்பலக்கணம்னு வச்சுக்குவோம். சந்திர தசை போயிட்டுருக்கு, 6ஆம் அதிபதியோட தசை, அஷ்டம் 7.5 சனி வருது, போட்டு படுத்தி எடுக்கும், கடன், நோய், வம்பு, வழக்கு. இப்போ பலன் எங்கே மாறுபடுது? உங்கள் தசா அடிப்படையில் தானே தவிர இந்த கோச்சார அடிப்படையில் கிடையாதுங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். பொதுவாக 7.5 சனியில் முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுன்னு இருக்கும். 30 வயசுக்கு மேலே இருக்க மேசராசிக்காரங்களாம் இந்த சனி பயிற்சி பற்றிலாம் கவலையே படாதீங்க. அது பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு பொங்கு சனி, வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அது பாட்டுக்கு அதோடைய மூமெண்ட்ஸை நகர்த்திக்கிட்டு போகும். கோல்சாரங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு பிறக்கும் புதிய ஜீவன்களுக்கானது. இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குதா, அதுக்கு ஜாதகம் வேணும், அதுக்கான கிரக நிலைகளுக்கானது. ஏற்கனவே இருக்கிற ஜாதகத்தையே திருப்பி எழுத முடியாது இல்லைங்களா? அப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் என்பது புதிதாய் தோன்றும் உயிர்களுக்கானதே தவிர, நாம் ஏற்கனவே 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து ஒரு ஜாதகம், தசாபுத்தி, அந்தாரம் மற்றும் லக்னப்படி பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கானது அல்ல. அதனால் 7.5 சனியின் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையிலே தான் தீர்மானிக்கப்படுமே ஒழிய வேறு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நல்ல தசாபுத்திகள், மேசராசிக்கு நல்ல தசாபுத்திகள்ங்கிறது என்னென்னு எடுத்துக்கலாம். சந்திர திசை குட், ஆனால் லக்னப்படி மாறும். செவ்வாய் திசை ராசிநாதன் திசை, ராகு கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 3 கிரகங்களும் வருடக்கோள்கள் பூரா பயிற்சி ஆகுது. ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி ரெண்டுமே மே மாதத்தில் இருக்குது. இங்கே சனி பகவான் மீனத்துக்குள்ளே போகும்போதே அங்கே ஆல்ரெடி ராகு வாங்க வாங்க வெல்கம் அப்படிங்கிற மாதிரி வரவேற்கிற இடத்துல இருப்பார். சனியுடைய பார்வை பெற இடமான 2ஆம் இடத்துல 3ஆம் பார்வையாக சனி பார்க்குற ரிஷபத்தில் இப்போதைக்கு குரு உட்காந்துட்டுருக்கார். இவங்க 2 பேரும் மே மாதத்தில் கண்டினியூவாக அடுத்தடுத்து 4 நாள் டிஃப்ரென்ஸில் நகர்ந்துருவாங்க. ஸோ அந்த பயிற்சிகளும் அடுத்தடுத்து இருக்கும். ஸோ கோச்சார பலன் என்பது கிரகங்களின் நகர்வுகள் அடிப்படையில் நமக்கு ஏற்படுற பலன். இதனுடைய தாக்கம் என்பது வெறும் 5% வேலை செஞ்சிருச்சுன்னா அதுவே அதிசயம். சில ஜாதகங்களுக்கு 10% வேலை செய்யலாம், அவ்வளோதான். ஸோ மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. 30 வயது நெருங்கிவிட்ட உங்களுக்கு நிச்சயமாக இது பொங்கு சனி. பெரிதாக கவலை கொள்ள தேவையில்லை. தொழில் முறை மாற்றங்கள், உத்தியோகத்தில் மாற்றங்கள், இடம் மாற்றம், வீடு மாற்றம், புதிய சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள், வீடு கட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இவைகள் ஏற்படும். சுப விரய செலவு, ஏன்னா குருவோட வீட்டில் சனி வராரு. குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி, சுப விரயாதிபதி. குருவோட வீட்டில் சனி வராரு, 2ஆம் இடத்துல இருக்கிற குருவையும் பார்க்க போகிறாருங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சுப செலவுகள் தான் நிறையா இருக்கும். அந்த செலவுகளை சந்தோஷமாக செய்து கொள்ளுங்கள். தசாபுத்திகளின் அனுகூலத்தின் அடிப்படையில் இந்த வளர்வு நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் சனி பார்க்குறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் தீரும், கடனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், நீண்ட காலம் இழுபறியில் இருந்து வந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக பஞ்சாயத்து பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் முடிவுக்கு வரும். நோயின் தன்மைகள் குறையும். நோயின் தாக்கம் ஏதாவது ரொம்ப அதிகமாக இருந்தால் ரொம்ப நாளாக ஒத்த தலைவலிப்பா என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியலைங்கிற மாதிரியான மேசராசிக்காரங்களுக்கு அது ஒரு ரிலீஃபிங்காக இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வையால் பார்ப்பார். அங்கேயும் ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா தகப்பனாதி வர்க்கத்தின் வழியாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட தூர பிரயாணத்துக்கு நீங்கள் ரெடி ஆவீங்க. நீண்ட தூர பிரயாணம், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம், அதனால் வரக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கும். சார் நெகட்டிவாக ஒன்றுமே கிடையாது தானே? கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு ராகதேசம் நடந்துகிட்ருக்கு, ராகு மோசமான இடத்துல இருக்கார், 7.5 சனி வருதா, போட்டு படுத்தி எடுத்துடும். அசுப விரயங்கள், கடனால் அவதிப்படுறது, நோயினால் அவதிப்படுறது, அப்பா மகன் உறவு கசந்து போகிறது, நீண்ட தூர பிரயாணத்தில் விபத்துகளை சந்திக்கிறது, இந்த மாதிரி பலன்றும். ஸோ இப்போ எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் தசாபுத்திகள் தான் தீர்மானிக்கும். கோச்சாரம் அதை காட்டும் ஒரு கண்ணாடி. இப்போ நீங்கள் ப்ளூ கலர் சட்டை போட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு என்ன ப்ளூ கலர் சட்டை போட்ட மாதிரி காட்டுது கண்ணாடின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் போட்டிருக்கிறது தான் அங்கே வரும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தினுடைய அடிப்படை டிசைன் என்னமோ அந்த அடிப்படையிலேயே, தசாபுத்தி பலன்களின் அடிப்படையிலேயே கோச்சாரம் இணைந்து செயல்படும் தன்மை கொண்டதே ஒழிய கோச்சாரத்துக்குன்னு மட்டுமே தனியாக ஸ்பெஷல் பலன்லாம் ஒன்றுமே கிடையாது.
எதிர்காலத்திலும் இந்த அடிப்படையிலே நீங்கள் ஜாதக பலன்களை பார்த்து அறிந்து கொள்வது தான் சிறப்பாக இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. மேசராசிக்காரங்களுக்கு எப்போவுமே துர்க்கை, காளி, முருகனை வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பங்கள் லைஃப்பில் நிச்சயமாக இருக்கும். ஹெல்த் வைஸ் சில பாதிப்புகள் ஏற்படலாம், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்கிறது கொடுக்கறது 2 விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருக்காங்கனால தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்குறாருங்கனால வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது. அதனால் மேக்ஸிமம் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு தரேங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களால் எதிரிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தகப்பனாதி வர்க்கத்தோடு முரண்பாடான கருத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அங்கே சண்டை சச்சரவு, வம்பு வழக்குங்கிறதெல்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதனால் கவனம். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. மே மாதத்தில் ஏற்பட போகிற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ராகு 11ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. குரு ஜென்மராசிக்கு வந்துடுறாருங்கிறத விட ராசியில் குரு இருந்தால் அது ஒரு விதத்தில் நன்மை தான். இந்த ஜென்மத்தில் குரு சீதை ராமர் பிரிந்தது போல துன்பத்தில் உழல்வாருங்கிற அந்த கதையெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. முதல் பாயிண்ட், தசாபுத்திகள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கணிச்சுக்கோங்க. உங்கள் ராசிப்படி லக்னப்படி தசாபுத்திகள் நன்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மனதிற்கு இனிய நல்ல பலன்களையும், தசாபுத்திகள் மோசமாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் முரண்பாடான பலன்களையும் நடத்தும் என்று கூறி, பெருமளவு கோச்சார பலன்களில் கவனம் செலுத்தாதிருத்தல் நன்று என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.